ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கும் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ். மார்னிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்டு, 70 பாயிண்ட்டு, 80 பாயிண்ட்டு, 100 பாயிண்ட் வரைக்கும்லாம் மைனஸில் போச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி செகண்ட் ஹாஃபில் இருந்தது. திருப்பி நம்மளோட இன்னொரு கெஸ்ட்டான இந்த சிஎஸ் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் 3:20க்கு அப்புறம் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 3:31 பார்த்திங்கன்னா 75 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்தது. 320 வரைக்குமே வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள் தான் மார்க்கெட் இருந்தது. இது வந்து செபியும் வந்து இந்த இஷ்யூவை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு வந்து அவங்க சைட்லேருந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதை அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கூடிய விரைவில் வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. அது வந்து ப்ராப்ளம் தான் டெக்னிக்கலாக. சரி, இப்போது இந்த நம்ம இந்தியன் மார்க்கெட் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, யூஎஸ் மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கேண்டில் வந்து ஒரு 7-8 ட்ரேடிங் செஷனாகவே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் கூட அப்படி தான் இருக்குது. இப்போ ஓப்பன் ஆகி நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு யூஎஸ் மார்க்கெட். குளோபல் இண்டெக்ஸஸில் பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. ஃப்ளாட் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒன்று விழுந்ததுன்னா சடனாக விழுந்துடணும், சடனாக அடித்து தள்ளிட்டு சப்போர்ட் எடுக்கணும். விழவும் மாட்டுறானுங்க. சரி, ஏறவும் மாட்டுறாங்க. ஒரு மாதிரி வந்து சைட்வேஸ் வித் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கேண்டில் வந்து பார்க்கும்போது இந்த இங்கேருந்து ஒன்றும் இல்லை 24,600லேருந்து 24,400 இந்த 250 பாயிண்ட்டுக்குள்ளே அது எவ்வளோ ஒரு இன்ட்ராடேயில் விழுது. 50 பாயிண்ட்டு, 60 பாயிண்ட்டு, 70 பாயிண்ட்டு. ஸோ மொமெண்டம் கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகிடுச்சு. இந்த 50 பாயிண்ட் 60 பாயிண்ட்டு விழுறதுனால வந்து ட்ரெண்டில் எந்த பெரிய பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் என்னென்னா இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க, பெட் கட்டுறவங்கலாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை தான் க்ரியேட் பண்ணும். ஏன்னா ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து ரைஸ் ஆச்சுன்னா, அப் சைட் டவுன் சைடு ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன் பையருக்கு வந்து ஒரு ஏதுவான சூழ்நிலை வந்து இருக்கும். ஆனால் இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் வந்து யாருக்கு ஃபேவராக இருக்குன்னா ஆப்ஷன் செல்லருக்கு தான் ஃபேவராக இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் ஏறிட்டுருக்கு. இந்துஸ்தான் காப்பர்லாம் 8% மேலே ஏறி இருந்தது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்குது ஓவராலாகவே. ஸோ அதுமாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணலாம். பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைட்வேஸ் வித் செல்லிங் ப்ரெஷர் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. இந்த நிலைமை தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏப்ரல் மந்த்லேருந்து மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதை உடைக்கவே இல்லை, தெரியும் நம்புகிறேன். இந்த இடத்த வந்து ஏப்ரல், அதுக்கப்புறம் ஜூன், அதுக்கப்புறம் ஜூலை. ஸோ ஒரு மாதமும் இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ இந்த மாதமும் இன்னும் ஒரு 7-8 ட்ரேடிங் செஷன் இருக்குது. மேபி அதுக்குள்ளேயே ஒரு செல்லிங் வந்தானால் 24,000 டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது மார்க்கெட் இப்போ 24,287 இருக்குது. ஸோ அதேமாதிரி இன்னொரு 300 பாயிண்ட் வந்து இதே மாதிரி டெய்லி ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் யாரும் அழைச்சிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே 24,000 டெஸ்ட் பண்ணிவிடும். அட்லீஸ்ட் இங்கே வந்துட்டால் திரும்பலாம், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடைக்கும். இங்கேயும் திரும்பாமல் இங்கேயும் ஒரு ஷார்ப்பான ஒரு பவுன்ஸ் பேக் வராமல் உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ டவுன் மூவில் ஒரு சைட்வேஸ்லேயே தான் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ட்ரெண்டை வந்து டிசைட் பண்ணுற இடமே கிடையாது. ஏன்னா ஒரு மாதிரி சைட்வேஸில் இருக்கும்போது நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? மார்க்கெட்டை விழுந்தாலும் வேகமாக விழணும், அட்லீஸ்ட் ஏறினாலும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகணும். இதே மாதிரி போயிட்டே இருந்ததுன்னு வச்சிங்களேன், கான்ஃபிடென்ஸ் லூஸ் ஆகிடும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி மந்த நிலை அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணுறவாங்க எல்லாருமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரேடிங் இன்வால்வ்மெண்ட்டு, லிக்விடிட்டிலாம் கம்மியாகும். அதோட பிரதிபலிப்பு தான் வந்து இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. யூஎஸ் மார்க்கெட்லையும் அப்படி தான் இருக்குது. இந்தியா விக்ஸும் கம்மியாக தான் இருக்குது, 11 தான் இருக்குது. எனிவே, ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது ஓரளவுக்கு தெளிவாக தெரியும். ஃபோர் ஹவர்ஸில் இப்போ விழுந்துட்டுருக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி நம்ம போடலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். டே சார்ட்டில் ஒரு குட்டியாக கேண்டல் மாதிரி வந்துட்டுருக்குல்ல. ஸோ 4 ஹவர்ஸில் ஒரு மாதிரி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலில் வரா மாதிரி வந்து தெரியுது.
ஸோ இதில் தான் நிஃப்டி ட்ராவல் ஆகிட்டுருக்கு 4 ஹவர்ஸில். மேபி விழுந்ததுன்னா இப்போ அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 23,157 அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் இருக்குது மார்க்கெட்டுக்கு. ஸோ ஸ்லோவாக அப்போ அரவுண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்குள்ளேயே 100 to ஒரு 120 130 பாயிண்ட்டுக்குள்ளேயே நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும், அந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு திருப்பி வந்து இதுக்குள்ளேயே அகெயின் ஸ்லோவாக வந்து இந்த டே ட்ரெண்டோட சப்போர்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ப்ரீத் பண்ணி கூட போகலாம். ஸோ எனிவே இது வந்து கான்ஃபிடென்ஸாக ஒரு 24,500 கிராஸ் பண்ணால் தான் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகும். நிஃப்டி மேலே போகணுன்னா 24,500 கிராஸ் பண்ணணும். அப்படி கிராஸ் பண்ணாமல் இப்படியே இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது இங்கே வந்துட்டு திரும்பணும். ஒன்று 24,500க்கு மேலே இப்போ டேர்ன் ஆகி பிரேக் அவுட் ஆனால் ஒரு புல்லிஷ் மூமெண்டம் வந்து கிடைக்கும். இல்லை இதே மாதிரி இருந்ததுன்னா 24,000 வந்து டேர்ன் ஆகணும். ஓகேவா, 2 கட்டானாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 287 தானே இருக்குது. மேலே ஒரு 250 பாயிண்ட், கீழே ஒரு 250 பாயிண்ட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்துக்கு வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது நான் ட்ரெண்டு வைஸாக சொல்கிறேன் மைனர் டேர்மில். இன்ட்ராடே பண்ணுறவங்க இந்த சேனல் போட்டு இப்போதைக்கு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. சின்ன செல்லிங் வரும், அது சப்போர்ட் எடுத்து இந்த இதுக்குள்ளே பவுன்ஸ் ஆகிட்டே இருந்தால் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். டே சார்ட்டில் பார்க்கும்போது அந்த ட்ரெண்டை சப்போர்ட் கிட்டத்தட்ட எடுத்துருச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி மாதிரி வந்து கண்டினியூஸாக செல்லிங் ப்ரெஷரில் இல்லை. ஸோ அந்த ரேஞ்சை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருக்குது பாருங்கள். அந்த 57,400 வந்து தக்க வச்சுட்டே தான் இருக்குது, 400-500. ஸோ எனிவே இந்த இடத்த, அதாவது என்னோட என்ட்ராடே லோ 57,000 வரைக்கும் வந்திருக்கு. 5771 பக்கத்தில் வந்து திரும்பியிருக்கு. 57,000 கீழே பேங்க் நிஃப்டி பிரேக் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி கண்டிப்பாக வந்து 24,000 டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு சைடு ஹோல்ட் பண்ணுறதுனால நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். இன்னொரு சைடு வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங். இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துகிட்ருக்கேன். அப்போல சடனாக வந்து இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல செல்லிங். இந்த ரெசிஸ்டன்ஸ் 32,000 உடச்சுன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன். அந்த 32,000 பக்கத்தில் போயிட்டு இப்போ லாஸ்ட் ஒரு 7 டேஸாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் சைட் வேஸில் இருக்குது. ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா ஒரு பெரிய கேம் சேஞ்சர் ஐடி ஸ்டாக்ஸுக்கு. பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டாக் இதுவும் ஒரு இன்றைக்கி நிஃப்டி ட்ரிகர் ஆனதுக்கு ஐடியும் வந்து காரணம். ஸோ இந்துஸ்தான் காப்பர் ஒரு பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது. இன்றைக்கி 8% ஏறி இருக்குது. தொடர்ந்து நாளைக்கும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆனால் இது ஏறிச்சுன்னா சடனாக ஒரு 10-15% அசால்ட்டாக ஏறும். ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா கான்சன்ட்ரேட். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகேவா, ரைட். ஸோ மற்றபடி இந்த கோல்டு சில்வர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்டில் தான் இருக்குது. ஒரு சைடு ஒரு செட் ஆஃப் செக்டார்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, ஒரு சைடு வந்து ரொம்ப சைட் வேஸில் இருக்குது. ஸோ மார்க்கெட் மந்த நிலையாக ஒரு மாறி செல்லிங் ப்ரெஷரில் சைட் வேஸ் தான் இருக்குது. எனிவே நான் சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்போ நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு 4 ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.